இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, The title of today's sermon is No Power, No Change. தேவ வல்லமை நம்ம வீட்டுல இல்லைன்னா மாற்றமே இல்லை. If we do not have power, we cannot see change in our No life. power, no change. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, No power, no change. Look at the person next to you and say, தேவ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா எந்த ஒரு மாற்றமும் என்ன செய்யாது, நடக்காது. if we do not see God's power in our life, we cannot see any change. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு தாகத்தோட எதிர்பார்ப்போடு கூடி இருக்கும்போது, When children of God come together in the same place and in the same spirit, அந்த தேவ ஆவியானவர் நம்மை நிறைக்கிறவராக அவர் இருக்கிறார். He is powerful enough to fill us all with His Holy ஒரு Spirit. விசை நம்ம அப்படியே நம்ம தலைகளை தாழ்த்தி ஆவியானவர்ட்ட கேட்ப, ஆவியானவரே நீர் என்னோடு கூட நீங்க இடைப்படணும், Let us bow our heads and ask Him prayer. என்னோடு கூட நீங்க பேசுங்க, Lord, speak to me. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். I wish to hear your voice. இந்த நாளில ஒரு மாற்றத்தோடு நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும் சுவாமி. I wish to leave this place with a change. மனுஷ சத்தம் அல்ல, Not men's voice, ஆவியானவர் நீர் என்னோடு கூட but இடைப்படும். the voice of the Holy Spirit. ஆவியானவரே Holy Spirit, இந்த இடத்துல நீர் ஆளுகை செய்யும். you take control of ஒருத்தர் சொல்லுவோமா, என்னுடைய சிந்தையை நீங்க ஆளுகை செய்யுங்க. you take control of my thoughts. தூக்கத்தின் ஆவி இருக்க கூடாது ஆண்டவரே. I should not be sleepy. ஆண்டவரே நான் அலட்சியமா இருந்திர கூடாது. I should not take this for தெய்வ granted. பயத்தோடு உங்க சத்தத்தை கேட்கறதுக்கு நான் வாஞ்சையா இருக்கணும். I should be willing to hear your voice எல்லாரும் with the fear of God. சொல்லுமா, என் இருதயத்தை My நல்ல நிலமா மாத்துங்க, make my heart into good நல்ல soil. நிலமா மாத்துங்க ஆண்டவரே. Change my heart to a good soil. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' most mighty name I pray. ஆமென். Amen. அடுத்த ஸ்லைட் பாருங்க. அடுத்த ஸ்லைட் இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு அடுத்த ஸ்லைட் ஒரு படம் இருக்கும், ஒரு பிக்சர். ஓகே, இது என்ன பிக்சர் எல்லாரும் பாக்குறீங்களா? So can everyone see what this picture is? காடி, ஸ்போர்ட்ஸ் காடி. It's a sports car. இது எப்படி இருக்கிறது, பிராண்ட் நியூ ஒரு காடின்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணலாம். Let us imagine this as a brand new car. இது என்ன, ஒரு ஸ்போர்ட்ஸ் காடி, நம்பர் ரொம்ப டாப்ல இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் காடின்னு பார்த்தாலே தெரியுது. It is one of the top models, as you can see. ரொம்ப அழகான ஒரு இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க இந்த காடியில. They have done this car with interior designs that are great. ரொம்ப அட்ராக்டிவான கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க They இந்த have காடி. painted this car an attractive color. அட்வான்ஸ் டெக்னாலஜி இதுக்குள்ள இருக்குது. This car contains advanced technology. ஆனா ஒரு பிரச்சனை அதுல இருக்கு. But there's one problem. ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம வச்சுக்கோ. Let us imagine that there's one problem. பிரச்சனை இருக்கிற மாதிரி காடி எனக்கு படம் கண்டுபிடிக்க முடியல. I couldn't find a picture with the car looking like that. இதுல எல்லாமே சூப்பரா இருக்கு. There's everything inside this car. ஆனா இதுல இன்ஜின் இல்ல. But it doesn't have an engine. அப்ப இந்த காடி எதுக்காவது யூஸ் ஆகுமா? So will this car be of use? சொல்லுங்களேன். இதுல ஃபியூவல் இல்ல. There's no fuel. இன்ஜின் இல்ல. There's no engine. இது எதுக்காவது யூஸ் ஆகுமா? Will this be useful? சொல்லுங்க, யூஸ் ஆகுமா? பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. It may look beautiful. ஆனா But இந்த காடி இந்த இடத்துல இருந்து நகர்ந்து போகிறதுக்கு அதுகிட்ட என்ன இல்ல, பவர் இல்ல. என்ன does இல்ல, not have the power to move from that place. அதுகிட்ட பவர் இல்ல. It does not have the power. வெளிய அழகா இருக்கு, It looks beautiful outside. எல்லாமே இருக்கு. There's everything. ஆனா அது உண்டாக்கப்பட்ட பர்பஸ் அதுல நிறைவேறணும்னா, But if it wants to meet the purpose that it was made for, முக்கியமா அந்த காடிக்கு என்ன வேணுமோ அது இல்ல. what the car importantly needs, it does not have. இன்றைய நாளிலே நம்ம தியானிக்க போற செய்தி Today the passage that we're going to meditate, the sermon அப்போஸ்தலர் that 2ஆம் அதிகாரத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. taken from Apostle chapter 2. எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் Acts chapter 2 1ஆம் வசனம் verse 1. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Apostles chapter 2 verse 1. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே என்ன செஞ்சிருந்தாங்க, வந்திருந்தாங்க. எந்த நாளில வந்திருந்தாங்க? What day did they come together? ஓகே, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. When the day of Pentecost arrived. சரி, இப்ப எல்லாரும் என்ன இங்க கவனிக்கும்படியா நான் உங்களை அன்பா கேட்கிறேன்.
இது அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள். In the book of Acts, இது ஆதி திருச்சபையை குறித்து this எழுதப்பட்டிருக்கிறது. is written about the early church. இயேசு Jesus, என்ன செஞ்சாரு? what did he do? சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிச்சார். He died on the cross for you and me. விசுவாசிக்கிறவங்களா ஆமென் சொல்லுமா? Those who believe. மரிச்சப்புறம் என்னாச்சு? What happened after he died? கல்லறையில் கொண்டு போய் வைத்தாங்க. They put him in the. என்னாச்சு? மூன்றாவது நாள் என்ன செய்தாரு? On the third day, what did he do? உயிரோடு எழுந்தார். He rose up ஹalleluya. from the dead. அதுக்கப்புறமா என்னாச்சு? And what happened after that? சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? நீங்க சொல்றீங்க பேசுறீங்க, ஆனா எனக்கு கேட்கலையே. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி மூன்றாவது நாள் Third day, உயிரோடு எழுந்தார். ஆமென். rose up. அதுக்கப்புறமா What happened after that? அதுக்கப்புறமா என்னாச்சு? வெரி குட். தன் சீஷர்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு? தான் வெளிப்பட்டார். அவங்களோட பேசினாரு. He showed himself to his disciples. அவங்களுக்கு முகமுகமா தரிசனமானாரு. He was a vision to them. அதுக்கப்புறமா எத்தனை நாள் அவங்களோட கூட இருந்தாரு? And how many days was he after that with them? எத்தனை நாள் இருந்தாரு? 40 நாள் இருந்தாரு. He was with them for 40 days. 40 நாள் இருந்தாரு. He was there for 40 days. ஆனாலும் இந்த சீஷர்களுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல? தைரியம் இல்ல. But the disciples had no courage. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர் போனார். He said one thing and left. எப்படி மேல போனாரு? How did he ascend? எப்படி மேல போனாரு? எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? How was he taken up? எல்லார் கண்களும் பார்க்கும்போது When all eyes were looking at அவர் him, பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். he was ascended. He எல்லாம் was என்ன taken up to heaven. இங்க கவனிக்கும்படியா நான் அன்பாய் கேட்கிறேன். எல்லார் கண்களும் பார்க்கத்தக்கதாக Such that all eyes are looking at him. அவர் மேல He was எடுத்துக்கொள்ளப்பட்டார். taken up. அவர் போகும்போது சொன்னார், When he was going, he எப்படி said, நான் இப்ப மேல போறேனோ how I am going now, அதே போல ஒரு நாள் நான் என்ன செய்வேன்? திரும்ப மீண்டும் வருவேன். that same day I will come. That same way that I will come. விசுவாசிக்கிறவங்க எல்லாமே சொல்லுமா? ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். He will ஹalleluya. come as the King of Kings. பாருங்க, இந்த சீஷர்கள் These disciples, இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா what they did was, பயந்து ஒளிஞ்சு போய் இருந்தாங்க. they were scared and they were hiding. இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா, After Jesus was taken up, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறமா after he was, தைரியமா அவங்க வெளியே போகல. they didn't go out with courage. ஏன் ஒளிஞ்சு இருந்தாங்க? Why were they hiding? ஏன் இயேசுவை பிடிச்சிட்டு போகும்போது அவங்க எல்லாம் ஒளிஞ்சாங்க, ஓடுனாங்க? Why did they run away when Jesus was caught? உயிருக்கு பயந்துகிட்டு. They were scared for their life. ஐயோ இவரை பிடிச்சிட்டாங்க, They caught him. They arrested him. அவரை காப்பாத்திக்கவே முடியல. He couldn't even save himself. கொஞ்சமாவது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இயேசு அப்படி பிடிக்க வரும்போது அப்படியே ஜீவமான்னு மறைஞ்சு போயிருவாருன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. They had a little faith that Jesus would try to save himself. ஆனா when he was caught. அது நடக்கல. But that did not happen. சீஷர்களுக்கு பயம் வந்துருச்சு. So the disciples got scared. எங்கடா நம்மளையும் பிடிச்சிட்டு போயிருவாங்க. What if they will arrest us too? அதனால அவங்க பயந்து போய் And they were scared. அவங்க அந்த ரூம்ல இருந்தாங்க. And they were in the room. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்லிட்டு போனாரு. Jesus said one word and left. என்ன சொன்னாருன்னா, What he said யாருக்கு was, தெரியுமா என்ன சொல்லிட்டு போனாருன்னு? does anyone know what he said? என்ன சொல்லிட்டு போனாரு சீஷர்கள்ட்ட? தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னாரு. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுத்தாரு. He gave them one instruction. என்ன கொடுத்தாரு? நான் சொல்ற வரைக்கும் Until I say, நீங்க எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது? போக. ஞாபகம் வந்துருச்சா? வெரி குட். do not go out of Jerusalem. சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. He gave the disciples one command. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு If பாத்தீங்கன்னா you read Acts chapter 1, அதுல சொல்லுகிறார், he says, ஒரு விஷயம் நடக்க போது, ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். I have a surprise for you. அது உங்ககிட்ட வர வரைக்கும் Until that comes to you, எருசலேமை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? போக you must not go out of Jerusalem. கூடாதுன்னு சொன்னாரு. உங்களுக்காக ஒரு gift என்னுடைய அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு நான் வரப்போகிறது என்று சொன்னார். He said that there's going to be a surprise from my Father. இயேசு ஏன் அவங்க கிட்ட சொன்னாருன்னா, Why Jesus said to them, இயேசுவுக்கு தெரியும் Jesus knew ராஜாதி ராஜாவுடைய வேலைய, the work of the King of the Kings, kingdom work
The work of the kingdom, அது cannot be accomplished by the without the power of the Holy Ghost. அதாவது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இல்லாம without the power of God. ராஜ்யத்தின் வேலையை உங்களால செய்ய முடியாதுன்னு இயேசு அறிந்திருந்தார். Jesus knew that you cannot do the work of the kingdom. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுமா? Amen. திரும்பவும் நான் சொல்லுகிறேன். I say again, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன படத்தை பார்த்தோம் நம்ம எல்லாம்? what picture did we see a few minutes ago? இன்ஜின் இல்லாத ஒரு அழகான காடியை பார்த்தோம். We saw a beautiful car without an engine. எத்தனை பேர் பார்த்தீங்க? உள்ள என்ஜினே இல்லாத ஒரு அழகான காடியை நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். We saw a beautiful car with no engine இந்த inside. சீஷர்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. And the disciples' lives were like that. இந்த சீஷர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, How the lives of the disciples ஒரு were. உள்ள என்ஜின் இல்லாத ஒரு காடியை போல வெளிப்பிரகாரமாக இருந்துச்சு. They were looking like a beautiful car outside, but with no engine inside. இயேசுவோடயே அவங்க 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க. They did ministry with Jesus for 3.5 years. இயேசு உயிரோட எழுப்புனதை பார்த்தாங்க. They saw Jesus rising from the dead. இயேசு 5000 5 அப்பத்தை 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிச்சத கண்ணால பார்த்தாங்க. They saw Jesus feeding 5,000 people with 5 bread and 2 loaves with their own eyes. ஆனாலும் But அவங்களுக்குள்ளாக இன்னும் தேவனுடைய வல்லமையை அவங்க பெற்றுக்கொள்ளல. they did not receive the power of God yet. அதனால இயேசுவுக்கு தெரியும், And Jesus knew அவங்களால ஆண்டவருடைய வேலையை அவங்களால செய்ய முடியாது. they cannot do God's work. ஆண்டவர் அறிந்துதான் அவங்களுக்கு சொன்னாரு, And Jesus knew, and that's why he பரிசுத்த said, ஆவியினால நீங்க நிரப்பப்படும் வரைக்கும் until you are filled with the Holy Spirit, நீங்க எருசலேமை விட்டு போகாதீங்க. do not go out of Jerusalem. அப்போ அவங்க என்ன செய்தாங்க? And what they did was, என்ன செய்தாங்க சொல்லுங்க? என்ன செய்தாங்க? what did they do? சீஷர்கள் எல்லாம் எத்தனை பேர் கூடி இருந்தாங்க? How many of them were திரும்ப அந்த together? முதலாவது வசனம் வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லாரும் சொல்லுவோமா? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே அவங்க என்ன செய்தாங்க? வந்திருந்தாங்க. இயேசு கட்டளை கொடுத்தார். Jesus gave them a command. நீங்க யாரும் எருசலேமை விட்டு போக கூடாதுன்னு. No one should go out of Jerusalem. பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது, So when the day of Pentecost arrived, இந்த பெந்தகோஸ்தே நாள் என்றது என்னன்னா அவங்களுக்கு ஒரு brand new holiday இல்ல. what this day means is not a holiday for them. அது இந்த யூதர்கள் கொண்டாடுகிற ஒரு பழைய பண்டிகை. It is an old tradition that the people in Judea celebrated. ஹீப்ரூல அது சொல்றதுக்கு பேரு ஷாவோட் அப்படின்ற ஒரு பண்டிகை, அத பேரை சொல்லுகிறார்கள். So the name of the festival was Shavuot. அது என்ன அப்படின்னா வாரங்களின் திருவிழா அப்படின்னு யூதர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். People in Judea celebrated it as the feast of weeks. ஏன் அந்த பெந்தகோஸ்தே நாளை கொண்டாடினாங்க அப்படின்னா, Why they celebrated that Pentecost அவங்க day was, கோதுமை எல்லாம் அறுவடை செய்யும்போது அதனுடைய பலனை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து கொடுத்து அந்த பண்டிகையை அவங்க கொண்டாடினாங்க. when they grew crops of wheat, they took that and they celebrated it as a day as Pentecost. உங்ககிட்ட யாராவது கேட்டா சொல்லணும் பெந்தகோஸ்தே நாள்னா என்னது? So you should be able to say what is the meaning of Pentecost ஏன் day. இஸ்ரவேல் ஜனங்க அதை விசேஷமாக கொண்டாடினாங்க? So why did the Israelites celebrate it? இன்னொரு விஷயம் முக்கியமானது என்ன And அப்படின்னா, there's one more important thing. ஆண்டவர் கற்பலகைகளை கட்டளைகளை மோசேக்கு கொடுத்தார்ல. It is when God gave Moses the 10 commandments. எங்க கொடுத்தாரு? Where did he give it? சீனாய் மலையில கொடுத்தாரு. He gave it on Mount Sinai. அதையும் நினைவு கூறும்படியாக தான் இந்த பெந்தகோஸ்தே நாளை அவங்க கொண்டாடினாங்க. And they also celebrated this day as a remembrance for that. சோ அப்ப பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது So when the day of Pentecost arrived, எல்லாரும் என்ன செய்றாங்க? what they all did was, வாசிப்போமா அந்த வசனத்தை? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களா? சத்தமா சொல்லுமா? அவங்க எல்லாம் எப்படி என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டு அப்புறம் ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். they were all together in one place. ஒருமனப்பட்டு சொல்லுவோமா? ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தாங்க. They were all together in one place.
இந்த நாளிலே இத விசேஷமாக ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம கொஞ்சம் நம்மள கவனத்தை நம்ம சிதறவிடாதபடிக்கு ஒரு முகத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். Let us not divert our attention to anything else but focus on the word of God and what God has for us. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், We see in this place, ஒரு மனப்பட்டு they were all together ஒரு இடத்திலே. in one place. ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தாலே அந்த 5 பேரு கூட ஒரு மனமா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. நம்ம ஒண்ணு சொன்னா பிள்ளைங்க ஒண்ணு சொல்லுவாங்க, பிள்ளைங்க ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு சொல்லுவோம். 5 பேரை மேய்க்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. If there's a family of 5, it is very rare that those 5 people are together. சபையை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். Even in the church, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும். one person likes one thing. அவங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது. If one person likes something, the other doesn't like இவங்களுக்கு it. பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. If I like something, the other person doesn't சோ like it. ஒவ்வொருத்தரை ஒரு மனமாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். So it is very difficult to make people think together. ஆமாதானே? என்னோட ஆமோதிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுமா? Amen. இந்த இடத்துல பார்க்கிறோம், We see in this place, ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே அவர்கள் கூடி இருந்தார்கள். they were all together in one place. கேஜேவி வெர்ஷன்ல தெளிவா சொல்லுது, with one accord, ஒரே மனதோடு கூட. In the same mind and spirit. பக்கத்துல பார்த்து சொல்லுமா, ஒரே மனதோடு கூட. In the same spirit. இந்த இடத்துல சொல்லப்பட்ட எபிரேய வார்த்தை பாருங்க, ஹோமோ துமேடன். அப்படின்னா என்ன? அப்படின்னா ஒரே மைண்ட், ஒரே மனம். The Hebrew word for homotumedan means in one spirit, in one mind, ஒரே ஆசை, one wish, ஒரே உள்ளான ஒரே நோக்கம், one purpose. அங்க கூடி இருந்த ஜனங்கள் பிசிக்கலா மாத்திரம் ஒரே ரூம்ல அவங்க கூடி இல்ல. The people there were not just physically together, அவங்களுடைய இருதயம் எல்லாம் ஒண்ணா இருந்தது. but they were in the same spirit and mind. அவர்கள் அவங்களுடைய அந்த அறையில கூடி இருந்தவர்கள் எல்லாருடைய Everyone that was gathered in the room, நோக்கம் எல்லாம் ஒண்ணா இருந்துச்சு. their goal was the same. ஆண்டவர் அந்த நாளில தான் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். And that was the day where God did a big thing. ஹalleluya. Hallelujah. ஏற்கனவே நாம இந்த வசனத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம தியானிக்கும்போது நம்ம தியானிச்சிருக்கோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. I do not know how many of y'all remember this, but we meditated this verse. இந்த செய்தியை நான் ஏற்கனவே ஆக்சுவலா அவுட்லைன்லாம் போட்டு நான் 2 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். I had this sermon prepared 2 days ago. இதுக்கு அப்புறமா நான் 3-4 காரியத்தை நான் மெடிடேட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். I meditated 3 days and prepared this sermon. இன்னைக்கு காலையில நான் திருப்பி ஆவியானவருடைய சமூகத்துல நான் உட்கார்ந்து இந்த செய்தியை திருப்பியும் நான் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்தபோது, ஆண்டவரே நான் என்ன சொல்லணும் உடைய பிள்ளைகளுக்கு, நீங்க என்கிட்ட தெளிவா பேசுங்க, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். When I prayed about this sermon in the presence of God today, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். God spoke to me. இந்த ஒரு ஃபர்ஸ்டோட நீ நிப்பாட்டு. Stop with this first point. முதலாவது பாயிண்ட் நான் என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னா, What was the first point that I took was தேவனுடைய அபிஷேகம் அந்த அறைக்குள்ளாக இறங்கினது. the presence of God filled that place. எப்போ இறங்கினது? When it was filled, அவங்க எல்லாம் ப்ரிப்பரேஷனோடு இருந்தபோது, when they were all in preparation, அவங்க எல்லாம் ஆயத்தமாக when இருந்தபோது, they were all ready, ஒரே மனதோடு அவர்கள் கூடி இருந்தபோது, when they gathered in one mind, ஒரே ஆசையோடு கூடி இருந்தபோது, when they gathered with one ஒரே objective, நோக்கத்தோடு அவர்கள் கூடி when இருந்தபோது, they gathered with one goal, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. a big miracle happened in that என்ன place. நடந்தது? அன்னைக்கு தான் என்ன ஸ்டார்ட் ஆச்சு? What started that day? பரிசுத்த ஆவியானவர் முதலாக ஊற்றப்பட்டார். The Holy Spirit was first poured. என்ன ஆரம்பிச்சது? சபை அன்னைக்கு தான் பிறந்தது. That is when the church was born. ஹalleluya. Hallelujah. சபை அன்றைக்கு தான் மேல்வி தரையில ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் சபையானது பிறந்தது. Only when the Holy Spirit was poured, that was when the church was born. ஆமென். ஹalleluya. Hallelujah. இந்த இடத்துல ஆவியானவர் வல்லமையாக ஊற்றப்பட்டார். In this place, the Holy Spirit was poured. ரெண்டாம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, If you read the full chapter 2, ஆவியானவர் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒவ்வொருவர் மேல வந்து அமர்ந்தாராம். he was inside everyone, such as
great as a wind. பெரிய அற்புத அடையாளம் அன்னைக்கு நடந்தது. A big and great miracle happened that ஒவ்வொருத்தரும் day. பல பல பாஷையில பேச தொடங்கினாங்க. And everyone was speaking in different languages. சுத்தி இருக்கிறவங்கள பாக்குறாங்க, என்னடா அது நம்மளோட பாஷையில எல்லாம் இவங்க பேசுறாங்களேன்னு சொல்லி. Everyone was looking around, why they speaking in different languages. சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஆவியானவர் பலத்த விதத்திலே அந்த பந்தேகோஸ்தே நாளிலே அந்த மேல் வீட்டறையில இறங்கினார். And at an unexpected moment, the Holy Spirit was poured at that place. இப்ப நம்ம பார்க்கிறோம், எப்பொழுது ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கினார். So what we are seeing here is, when did the Holy Spirit come upon எப்பொழுது them? ஆவியானவர் ஒரு சபையிலே அவர் செயல்படுவார்? When would the Holy Spirit work in a church? எப்பொழுது ஆவியானவர் ஒரு சபையிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார்? When would the Holy Spirit start doing wonders in a church? ஆவியானவர் இல்லாத ஒரு சபை அது கிரியை இல்லாத ஒரு சபையாக இருக்கும். A church without the Holy Spirit is a church without wonders. ஆவியானவர் செயல்படாத ஒரு சபை செத்த சபையாக இருக்கும். A church without the Holy Spirit is a dead church. அப்போ ஆவியானவர் என்னோடு கூட தெளிவா இடைப்பட்டார். And that is when the Holy Spirit spoke clearly with me. உன்னுடைய சபை என்னுடைய ஆவியானுடைய வல்லமையினால நிரப்பப்பட சபை ஆயத்தமா இருக்குதான் ஆவியானவர் என்னிடத்துல கேட்டார். He asked me if the church was ready to be filled with the Holy Spirit. அந்த அறையிலே ஏன் ஆவியானவர் பலத்த விதமா ஊற்றப்பட்டாருன்னா, why the Holy Spirit was poured in that place greatly. அவங்க இருதயம் எல்லாம் ஒண்ணா இணைந்திருந்தது. The mind and the spirit of the people were all in one. ஆவியானவர் இந்த இடத்துல இறங்க வேண்டும் என்றால், if you want the Holy Spirit to be poured இங்க in this உட்கார்ந்து place, இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். every person sitting here has to have the same mind and எத்தனை பேர் spirit. விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லல, இந்த வார்த்தை சொல்லுகிறது. I am not the one saying this, it is the word of God. அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே நீ பெரியவனா நான் பெரியவனா என்று யாருமே நினைக்கல. அவங்க இருதயம் எல்லாம் ஒன்றாக ஒரே நோக்கத்தோடு இணைக்கப்பட்டு இருந்தது. Each person sitting there were not thinking that they were greater than the other, but all their spirit and mind were the same. ஆவியானவர் எந்த இடத்துல அசைவாடுவார் என்றால், ஒரே நோக்கத்தோடு கூட ஒரே மனதோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு சபையில தான் ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. The Holy Spirit will only work greatly in a church where people are of the same mind and spirit. நமக்குள்ளாக ஒரு மனதின் ஆவி இல்லை என்றால், if we do not have the same mind and அந்த spirit, இடத்துல ஆவியானவர் அசைவாட முடியாது. the Holy Spirit cannot work amidst us. ஆவியானவர் அசைவாடவில்லை என்றால், If there's no Holy Spirit among us, ஜனங்களுக்குள்ளாக விடுதலை இருக்காது. there will be no deliverance among the people. தெளிவாய் ஆவியானவர் இந்த காலை வேளையில என்னோடு கூட அவர் பேசினார். The Holy Spirit talked to me about this. ஆண்டவரே நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். I kept asking God, ஏன் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளாக விடுதலை இல்லை? why is there no deliverance among the people? ஏன் ஆண்டவரே ஜனங்கள் இன்னும் போராடி கொண்டே இருக்கிறாங்க? Why are people still struggling? ஏன் ஆண்டவரே விசுவாசத்திலே வளர முடியவில்லை? Why cannot people grow in their faith? ஏன் ஆண்டவரே இன்னும் குழப்பத்திலே மந்தமான நிலையிலே ஜனங்கள் இருந்து Why கொண்டிருக்கிறார்கள்? are people still in confusion? ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். And God clearly spoke to ஒரு me. மனமும் ஒரே நோக்கமும் இருக்கிற ஒரு இடத்திலே நான் வல்லமையாய் ஊற்றப்படுவேன் என்று ஆவியானவர் In சொன்னார். a place where people have the same vision and same goal, I will work greatly. ஆமென். Amen. என்னோடு கூட ஆவியானவர் தெளிவாய் சொன்ன காரியம், The Holy Spirit spoke to me clearly about this. சபையிலே ஒரு மன குறைச்சல் ஏன் இருக்கிறது, ஏன் வருகிறது, அதை நீங்கள் சரிபடுத்துவீர்கள் என்றால் ஆவியானுடைய அசைவாடுதலை நீ காண முடியும் என்று ஆவியானவர் என்னோடு கூட தெளிவாய் When we பேசினார். do not lack people with the same spirit and mind, the Holy Spirit will work greatly among us. ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலே This day, பிராக்டிகலா நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். let us examine this practically. சபையிலே ஒரு மனது ஏன் கொலைகிறது? Why are we lacking people with the same mind and ஏன் இந்த அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த வல்லமையினால் தேவ வல்லமை சபைகளிலே இல்லாத முடியாத அளவுக்கு என்ன தடையா இருக்கிறது என்று நாம் பார்க்க போறோம். we are going to see what we are lacking to receive the Holy Spirit like the early church. எத்தனை பேர் இதை தியானிக்க ஆசைப்படுறீங்க? How many of you wish to meditate? நான் வாஞ்சிக்கிறேன், சபையாக தேவ ஆவியானவர் வல்லமை நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் வேணும். I hope that each of us receive the Holy Spirit in our ஆவியானவர் lives. இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்ப நம்ம பார்த்தது போல இன்ஜின் இல்லாத ஃபியூவல் இல்லாத ஒரு வண்டியா தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும். A life without the Holy Spirit is like a car without an engine.
ஒரு ஒண்ணுமே கிரியை இல்லாத ஒரு சபையாக நம்முடைய சபை இருக்கும். Our church will be a church with no wonders. அதை ஆவியானவர் விரும்பல. And that is not what the Holy Spirit அதை ஆண்டவர் wishes. விரும்பல. And God does not wish that. உயிருள்ள சபையாக. This should be a living church. ஆண்டவர் அசைவாடுகிற அவருடைய சரீரமாக நம்முடைய சபை இருக்கணும். Our church should be the body where God works greatly. வாஞ்சிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. Hallelujah. ஓகே. சபையுடைய ஒரு மனம் The same mind and spirit. இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள்னு சிலதை நம்ம பார்க்க போறோம். We're going to see why there are some reasons for why people are lacking. முதலாவது நம்ம பார்க்கிறோம் The first reason, different priorities. many people have different priorities. நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். In each and every one of our lives, we give importance to many different சிலர் things. வேலைக்கு அதிக முக்கியத்துவம். Many people give importance சிலர் to work. குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். Some people, their family. பணம் சம்பாதிக்கிறதுல நம்ம ரொம்ப குறிக்கோளாக. Some people earning money. சிலர் எனக்கு என்ன கம்ஃபர்ட்டா இருக்கணுமோ அதை தேடி நம்ம இருக்கிறோம். Some people, we are finding our comfort zone. சிலருக்கு நம்முடைய பர்சனல் கோலை நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்ன்றதுல குறியாக Some இருக்கிறோம். people is reaching a personal goal. இது எல்லாம் வேணும் தான். We do need all of இது this. எல்லாம் ரொம்ப முக்கியம் தான். These all are important. அப்படி எல்லாத்தையும் அப்படியே ரோட்ல விட முடியாது. We cannot leave everything alone. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல என்ன இருக்கணும்னா But what should be above all தேவ these things? ராஜ்யம் நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இருக்கணும். We should give first priority to the kingdom of God. வேதம் சொல்லுது The word முதலாவது says, தேவனுடைய ராஜ்யத்தையும் first seek the kingdom of God அவருடைய நீதியையும் தேடுங்கள். and seek righteousness. ஆண்டவருடைய நீதியை தேடும்போது When we seek righteousness, எல்லாம் நம்மளுக்கு கூட கொடுக்கப்படும். all these things shall be added unto you. உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச விளையாட்டு இது? What is your favorite sport or game? பேட்மிண்டனா? வெல்வின் பிடிச்ச விளையாட்டு இது? ஃபுட்பால். ஓகே, வெரி குட். ஃபுட்பால் தனியா விளையாடணுமா டீமா விளையாடணுமா? Should you play football as a team or as one person? எப்படி விளையாடணும்? டீமாவா தனியாவா? Is it a team sport or a one person sport? டீமா விளையாடணும். It is a team sport. அப்போ டீம்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும் And each team member, ஓகே நான் காமிக்கணும்னு சொல்லி அவர் பால ஒரு பக்கம் ஏத்துறாரு. one person wants to show their strength and does it one way. இன்னொரு டீம் மெம்பர் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யறாரு. Another does what he wishes. இன்னொருத்தர் இன்னொரு டைரக்ஷன்ல அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் பால் அடிக்கிறாரு. And another person kicks the ball in a different அந்த direction. டீம் ஜெயிக்குமா? Will the team win? தூங்காம முழிச்சிட்டு இருக்கவங்க மாத்திரம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஜெயிக்குமா அந்த டீம்? Will the team win? டீம்ல உள்ள எல்லா மெம்பர்ஸும் All the members in the team, ஒரே நோக்கத்தோட விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். they can only win if they play with the same அவங்களுக்கு objective. பிடிச்ச மாதிரி இல்ல. Not by what they wish. அவங்க நோக்கம் எல்லாம் கோல் போடுறதுலயே இருக்கணும். But all their objectives should be அவங்க hitting கவனம் எல்லாம் பால் மேலயே இருக்கணும். all their focus should be on the ball. யார் அடிக்கிறா யாரு போறா அதெல்லாம் இல்ல. It should not be who's standing there, who's doing this. பால் எந்த டைரக்ஷன்ல எங்க இருக்குது? Which direction is the பால் ball எங்க going? போணும்? Where will the ball go? ஏன் தெரியுமா? Why? ஏன் டீம் ஜெயிக்கணும். My team should win. ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன இருக்கு? ஏன் டீம் ஜெயிக்கணும். If each person has the spirit of winning, நான் ஜெயிக்கணும்னு சொல்வாங்களா ஏன் டீம் ஜெயிக்கணும்னு it சொல்வாங்களா? is not saying I should win, but my team should எனக்கு win. பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children of நம்முடைய God, சபையில் ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்பட வேண்டும் என்றால் if we want the Holy Spirit to be poured in எல்லா our church, நோக்கமும் ஒரே மாதிரி all இருக்கணும். our objectives should be the same. என்ன நோக்கமா இருக்கணும்? What should the objective be? சொல்லுங்களேன், எந்த நோக்கமா இருக்கணும்? What should the goal be? எதுக்கு ஒரு மனமா இருக்கணும்? What should we be in the same spirit for? ஆண்டவருடைய சித்தத்தை சபை நிறைவேற்றணும். Our church should fulfill the will of God. இந்த சபையை ஏன் அவர் ரத்தத்தை சிந்தி அவர் சம்பாதித்தாருன்னா, Why God gave us His church? அந்த நோக்கம் நிறைவேற நம்ம கோல் எல்லாம் ஒண்ணா இருக்கணும். All our goals, our objectives should be the same. ஒரே தரிசனத்தோடு கூட நம்ம மூவ் பண்ணும்போது We should தான் move the same mission. நம்ம ஸ்ட்ராங்கா ஆவோம். Only then we will be strengthened. நம்ம ஸ்ட்ராங்கான டீமா We மாறுவோம். will become a strong team சோ ஒரே விஷன், with one vision, ஒரே மிஷன், one mission, ஒரே கோல். one goal. என்ன கோல்? What is the goal? என்ன கோல்? நம்ம MFF ஓட கோல் என்ன? What is the goal of our church? நான் சீஷனாய் மாற வேண்டும். Transformation in us. என்னை சுற்றியுள்ளவர்களை நான் சீஷனாக மாற்ற
வேண்டும். through us. சிலர் வாய் திறந்து சொல்லல, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம். நம்முடைய கோல் என்ன? தெரிஞ்சாதானே ஒரே நோக்கத்தோட போக முடியும். Only if we know we can go in the same way. தெரிஞ்சாதானே ஒரே டைரக்ஷன்ல போக முடியும். Only if we know we can go in the same சோ direction. நம்மளுடைய நோக்கம் என்ன? So what is our purpose? சொல்லுங்க. நான் சீஷனாய், எல்லாரும் இருதயத்துல கை சொல்லுங்க, நான் சீஷனாய் மாற வேண்டும். Transformation in us. என்னை சுற்றி உள்ளவர்களை நான் சீஷனாய் மாற்ற வேண்டும். And I should make the others around me அதே disciples. நோக்கத்தோடு நம்ம ஓடும்போது And when we run with the same என் objective, டீம் இல்ல, நம்ம ஜெயிப்போம். it's not your own self, but it's our team that will win. நாம் சபையாக ஜெயிப்போம். We will win as a church. ஒரே நோக்கத்தோடு போகும்போது When we go with the same objective, ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். the Holy Spirit will be among us. அவரை விட வேற யார் நம்மளுக்கு வேணும்? Who else do we need other than அவர் Him? நம்மோடு கூட இருந்தால் Only if He's with us. ஹalleluya, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God will do great things among us. விசுவாசிக்க மாத்திரம் ஆமென் சொல்லுவோமா? Amen. ஆமென், Amen. ஆமென். சோ ஒரு மனதுக்கு தடையா இருக்கிற காரியம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? What is the first thing that is stopping us from being the same ஒவ்வொருத்தருடைய spirit? பிரியாரிட்டியும் டிஃபரெண்டா இல்ல. Being different priorities. ஒரே நோக்கத்தோடு ஓடணும். We need to run with the same objective. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒரே நோக்கத்தோடு நம்ம ஓடணும். We need to run with the same ஒரே objective. விஷனோடு கூட நம்ம Run ஓடணும். with the same vision. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம். The second thing we see. ரெண்டாவது காரியம் என்னன்னு பாப்போம். சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, என்னது? சத்தமா? மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். சில வேளைகளில நம்ம சில விஷயத்தை அசியூம் பண்ணிக்குவோம். In sometimes we ourselves assume things. அவங்க என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க அந்த சிஸ்டர்? Why are they looking at me so weirdly? ஓ, அவங்க என்ன இப்படி நினைச்சிட்டாங்களோ? Maybe they thought of me this way. இந்த சிஸ்டர் நான் பிரைஸ் தி லார்ட் சொல்றேன், அந்த பிரதர் திருப்பிக்கிட்டு போறாரு. When I say praise the Lord, this sister is not responding. ஓ, என்ன பத்தி யாரோ சொல்லிட்டாங்களோ? What if someone said something about me? அசியூம் பண்ணிக்கொள்ளுகிறோம். We assume this. அதனால நாமளே ஹர்ட் ஆயிக்கிறோம் And உள்ளுக்குள்ள. that is why we hurt ourselves. அதனால நாம என்ன செய்கிறோம்? நம்மளுக்குள்ளாக வெச்சு ஒதுங்கி போயிடுறோம். And that is why we try to pull ourselves away from them. ஆமென். ரெமேலுக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? she is trying her best. okay. சில வேளைகளில நாமளே எதையாவது ஒன்று மனசுல நினைச்சுக்கிட்டு And sometimes we ourselves think something ஒதுங்கி போய்கிடுறோம். and we try to isolate ourselves. அந்த ஹர்ட் அப்படியே உள்ளே இருக்குது. And the hurt is still in our hearts. எதுக்குடா வம்பு? Why do we need this? என் வேலை உண்டு, நான் உண்டு, நம்மளா போயிடலாம். We think of it and we go away. அப்படி நாம் செய்வோமே என்றால் And when we do that way, ஆவியானுடைய அசைவாடுதலை நம்முடைய சபையில நாம் பார்க்க we முடியாது. cannot see the Holy Spirit in our church. ஹானஸ்டான ஒரு கான்வர்சேஷன் நம்மளுக்கு வேணும். We need an honest conversation between ourselves. பாதிக்கப்பட்ட நபரையோ நம்ம என்ன செய்யணும்? கூப்பிட்டு அன்போடு கூட பேசணும். We need to talk to a hurt person with love. We need to speak the truth with love. உண்மையை அன்போடு கூட பேசணும். We need to speak the truth with love. ஆமென். பாருங்க, ஒரு செவத்துல ஒரு சின்ன கீறல் உட்ருக்குன்னு வெச்சுக்கோமே. If there's a small scratch on the wall, சின்ன கீறல் தானே, it is just a small scratch. இருக்கட்டும், Let it be like that. அப்படின்னு விட்டோம்னா If we leave it like அந்த that, சின்ன கீறல் என்ன ஆகும்னா the small scratch நாளாக அப்படியே பிளந்துகிட்டே வரும். will become bigger as the day goes by. அது என்ன ஆகும்? நாளாக As day goes by, அப்படியே அந்த சின்ன கீறல் பெருசா விட்டு the small scratch will become a big அந்த one. செவரே ஸ்ட்ராங்கா இல்லாம உடைஞ்சி உழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. And the wall will not become strong anymore. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children ஒரு of சின்ன God, கீறலானது நம்முடைய ஒரு மனதில வருமானால், if there's a small scratch in our சின்ன சின்ன togetherness, காரியங்களை நம்ம விட்டு விடுவோமே if ஆனால், we leave small things alone, அது ஒரு பெரிய ஒரு பிளவை நாளைக்கு உண்டாக்கும். it will be a big hole in our church. ஆவியானவர் நம்ம மத்தியில அசைவாட முடியாது. The Holy Spirit cannot work amidst வேணா us. சபை நடத்தலாம், We can run the church. வந்த அழகா பாட்டு பாடலாம், We can worship beautifully. ஆராதிக்கலாம், We can worship. ஒரு செய்தியை கேட்கலாம், We can listen to ஆமென் sermon. சொல்லிட்டு போகலாம். We can say amen ஆனால் and leave. தேவன் உலாவுகிற ஒரு சபையாக நம்முடைய சபை இருக்க முடியாது. But our church will not be a church where God is. சின்ன சின்ன காரியத்தை நாம என்ன செய்யணும்? கவனமாய் ஜாக்கிரதையா பார்க்கணும். We need to fix small things in our church. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஹிடன் உள்ள இருக்கிற மறைந்திருக்கிற காரியத்தை வெளிப்படுத்தணும், சொல்லணும். We need to bring our hidden priorities to சபையில life. கொடுத்திருக்கிற சிலருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the people. ஸ்ட்ரைட்டா எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. They are very straightforward. ஸ்ட்ரைட்டா ஏன் இப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. They are asking me why is it like அப்ப this? நான் அவங்களுக்கு பதில் சொல்வேன், இதனால தான் நான் இப்படி செய்தேன் என்று. And I'll reply them immediately. அப்ப ஒரு மனதை நாம் காத்துக்கொள்ள
கொள்ள வேண்டும் And என்றால் if we want to keep our togetherness, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. we should not give way to small நம்முடைய things. கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்க Our வேண்டும். communication needs to be strong. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹalleluya, Amen. ஹalleluya. அப்படியே கையை உயர்த்தி ஜெபிப்போமா. முதலாவது நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? The first thing that we என்னுடைய saw, பிரியாரிட்டி ஆண்டவரே முதலாவது ஒரே சிந்தையானா இருக்கணும். we need to have ஜெபம் the பண்ணுங்க. same priorities. தரிசனத்தை நோக்கி நான் ஓடணும் We ஆண்டவரே. should run for the vision. இரண்டாவது நம்ம பார்த்தோம் The second thing that we saw, ஆண்டவரே மிஸ்கம்யூனிகேஷன். ஆண்டவரே சின்ன misunderstanding. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்குமாயே If I have small அதை misunderstandings, உடனடியாக சரிப்படுத்தணும் ஆண்டவரே. I should fix it எங்களுக்கு immediately. உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் உலாவுகிறதற்கு ஒரு தடையாக நான் இருந்து விடக் கூடாது சுவாமி. Lord, for you to be here, I should not be a சின்ன சின்ன disruption. என்னுடைய மனத்தாங்களை உடனே நான் சரி பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Help me to fix the small things in my life. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' most mighty name we pray. ஆமென். ஆமென். மூன்றாவது பார்க்கிறோம். The அடுத்தது third thing that we see, சபையில ஒரு மனத்தை குலைக்கிற அடுத்த காரியம் என்னன்னு பார்த்தோம். the next படிக்கிறீங்களா? thing that is disrupting, படிங்க. தமிழ்ல சொல்லணும்னா பெருமையும் அதிகமா நம்மள குறித்து மட்டும் யோசிக்கிறது. செல்ஃப் சென்டர்ட்னஸ்னா என்னது? what does self-centeredness mean? நம்மள குறிச்சு மட்டும் நம்ம நினைக்கிறோம். We only think of ourselves. அப்படினா என்னது? What does that do? நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் அவங்க செய்யணும். What I think they must do. நான் என்ன சொல்றேனோ அதை தான் அவங்க கேட்கணும். They must only do what I say. என்ன ஜனங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும். People should recognize me. நான் இதை செய்கிறேன். I am doing this. நான் அதை செய்கிறேன். I am doing that. நான் தான் செய்றேன். I am the one doing it. அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். And everyone should know that. நான் முதலாவதாக இருக்கணும். I should be the first person. இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்குள்ள இருக்குமாயின் If we have these type of things in ourselves, சபையில நம்ம ஒரு மனதை நாம் பார்க்க we முடியும். cannot see togetherness in our church. ஒரு வண்டியில ரெண்டு வீல் இருக்குன்னு வெச்சுக்கோமே. If a vehicle has two wheels, ஒரு வீல் அந்த பக்கம் போகுது. one wheel goes one ஒரு வீல் direction இந்த பக்கம் போகுது. and another wheel goes அந்த another வீல் சொல்லுது direction. எனக்கு அந்த பக்கம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அந்த பக்கம் தான் போவேன். If one wheel says that it likes that direction and goes இது இந்த there, பக்கம் தான் நான் போவேன்னு சொன்னா and another goes another வண்டி direction, எந்த பக்கம் போகும்னு சொல்லுங்க. which way will the vehicle go? வண்டி எந்த பக்கம் போகும்? வண்டி எந்த பக்கம் போகும்? Which direction will the vehicle go in? வண்டி போகாது. It won't move. சபையானது எத்தனை வருஷம் வந்தாலும் அப்படியே இருக்கும். And then a church will be like that. சபையில இருந்து யாரும் எழும்ப மாட்டாங்க. No one will rise from the என்னுடைய church. தரிசனம் என்ன என்றால் What our vision should be, உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க we கூடாது. should not just be sitting நீங்கள் down ஒவ்வொருவரும் listening. ஒரு ஊழியராக எழும்ப வேண்டும். You should rise up as people to do ஒவ்வொருவரும் ministry. போய் வெளியே போய் ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டும். Everyone should go out and share the love அதுதான் of God. சபையுடைய வேலை. That is the work of God. ஆனால் நம்முடைய சபையிலே ஒரு மனமும் ஒற்றுமையும் இல்லனா ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லனா அப்படியே இருக்கிற இடத்திலேயே நாம் இருந்து கொண்டிருப்போம். But if we do not have togetherness and the Holy Spirit in our church, we will just be sitting down as we are. ஒரு மனம் வளரும் போது When togetherness grows, சபையும் வளரும். the church will also grow. தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில வளரும் போது When humility grows in our விட்டு hearts, கொடுத்தல் வரும்போது when we have நான் இல்ல நீங்க செய்யுங்க. when we are selfless, பரவாயில்ல நீங்க முன்னாடி போங்க. it's okay, you can go in நீங்க front. இத பண்ணுங்க. You can do this. அப்படி நாம் நம்மை தாழ்த்தும் போது And when we humble விட்டு ourselves, கொடுக்கும் போது when we are அந்த selfless, இடத்துல ஒரு மனமும் பரிசுத்த ஆவியானவர் அங்க உலாவுகிறவராக. that is where the Holy Spirit and togetherness will form. ஹalleluya. பெருமைக்கு நம்ம இடம் கொடுத்தோமேயானால், If we give space to pride, நான் அப்படின்ற ஒரு இடத்தை அந்த இடத்துல நான் எதிர்பார்த்தேனா, when we think of I or myself, ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்ய the முடியும். Holy Spirit cannot work amidst சோ us. சபையானது எப்படி இருக்கணும்? So how a church should be like? சொல்லுங்க, சபையானது எப்படி இருக்கணும்? ஒரு மனமா இருக்கணும்னா If we want to be together, பெருமை அல்ல, not pride. செல்ஃப் சென்டர்ட்னஸ் இருக்க It is கூடாது. not self-centeredness. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. It is not for ourselves but for others. எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டிருக்கீங்க? அவனவன் தனக்கானவைகளை அல்ல It is not for himself பிறருக்கானவைகளை என்ன செய்ய வேண்டும்? but for others. நோக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனதில நான் ஆண்டவரே நான் இல்ல, If in our lives it is not us, எங்களோட நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும். but our objective should be the same. ஹalleluya. டேய் இருக்கிற இடத்துல கை வைத்து ஜெபம் பண்ணுவோமா?
ஆண்டவரே நான் மற்றவர்களை என்னை விட நான் மேன்மையாக கருதணும் சுவாமி. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, Lord, I ஜெபம் need to பண்ணுங்க. put ஆண்டவரே others- அப்பா ஒரே மனதோடு கூட நாங்கள் செயல்பட வேண்டும். We need to ஒருவேளை go with the ஆண்டவரே same objective. பெருமை எனக்குள்ளா இருக்குமாய், If I have pride in my ஆண்டவரே heart, நான் என்ற எண்ணம் இருக்குமாய், if I have the thought of என்னை I, பற்றி மட்டும் நான் நினைப்பேனே ஆயே, if only I think of எனக்கு myself, உதவி செய்யுங்க ஆவியானவரே, Help me, Lord. எனக்கு உதவி செய்யுங்க help me. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me. குறைகளை பார்க்காதபடிக்கு Do என்னை not look at my weakness. தாழ்த்த எனக்கு உதவி செய்யும். Lord, help me to humble இயேசுவின் myself. நாமத்தில் பிதாவே, Jesus most mighty. ஆமென். Amen. ஆமென். அடுத்த காரியம் நம்ம பார்க்க போறோம். The அடுத்த காரியம் next thing that we see, நம்முடைய ஒரு மனதை கெடுக்கிற காரியத்தை நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, the next thing that is disrupting our togetherness, வாசிப்போமா? என்னது? ஆவிக்குரிய தன்மையில முதிர்ச்சி அடையாத ஒரு நிலைமை. we are in a situation where we lack our spiritual maturity. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை இமோஷன்ஸ் தான் அதிகமா, ஆண்டவருடைய வார்த்தையை விட இமோஷன்ஸ் தான் அதிகமாக வருகிறது. In a lot of believers' life, there's more emotion than the word of God. கர்த்தருடைய வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். The first priority should go to the word of சின்ன God. குட்டி பிள்ளைங்க பாத்தீங்க அப்படின்னா, If you see small children, இந்த டாய் எனக்கு வேணும், இந்த டாய் உனக்கு வேணும்னு சண்டை போடுவாங்க ரெண்டு they பேரும். will fight over toys. பாத்திருக்கீங்களா? அம்மா அப்பா நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? குழந்தைங்க சண்டை போடுவாங்க. ஐயோ இந்த பொம்மை என்னது, இவ புடுங்குறா அவ புடுங்குறா அப்படின்னு. எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஆமா தானே? How many of you have seen that? அதே போல The same way, நம்முடைய வாழ்க்கையில, in our lives, சபையில, ஊழியத்திலே in the ministry, in church, நம்ம மெச்சூர்டா இருக்கோம், முதிர்ந்த ஒரு நிலைமையில இருக்கோன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? how can you see if someone is in a matured state? விட்டு கொடுப்போம், We will be selfless. சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். We will sacrifice. புரிஞ்சாங்க மாத்திரம் ஆமென் சொல்லுமா? ஆமென். விட்டு கொடுப்போம். We will be selfless. ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டுச்சுன்னா, If two children fight, எப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டா கஷ்டம். இதே இது நம்ம பெரியவங்க அந்த ஒரு குழந்தையோட நம்ம விளையாடணும்னா என்ன செய்வோம்? நாம் தோத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை ஜெயிச்சு சந்தோஷப்படட்டும்னு என்ன பண்ணுவோம்? நம்ம விட்டு கொடுப்போம். அப்ப அந்த விட்டு கொடுத்தல் எதை குறிக்கிறது? if a parent plays with a child, obviously the parent will think that the child should win. எதை குறிக்கிறது? What does that mean? எதை குறிக்கிறது? மெச்சூரிட்டி. It means maturity. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முதிர்ச்சியை காமிக்கிறது. It shows that we are matured in our spiritual lives. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முதிர்ந்திருக்கிறோம்னா எப்படி நம்ம How காண்பிக்கிறது? can we see that we are matured in our spiritual நமக்கு lives? அன்கம்ஃபர்டபுளா இருந்தா கூட, Even if we are uncomfortable, ஒரு விஷயம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இல்லனா கூட, even if we are not comfortable doing அத something, சாக்ரிஃபைஸ் பண்ணி we will sacrifice for அத it. விட்டு கொடுக்கிறதுக்கு பேரு தான் And that is what ஒரு முதிர்ந்த நிலையில இருக்கிறோம். means that we are matured. அநேக வேளைகள் நம்ம நினைக்கிறோம், A lot of times we ஒரு think, புதிதாக ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், if a new person நீங்க comes, உடனே ஈஸியா மனசுல நினைச்சிடுறோம், we easily think, பாரு நான் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறேன், I have been here from the start. புதுசா வந்தவங்கள அவங்க எல்லாம் பண்றாங்க. People who are coming newly are doing everything. ஏன் எதை வைத்து நான் சொல்லுகிறேன்னா, What I am saying this நம்ம is, சபையில அப்படி இல்ல. we are not like அதற்காக நான் that. ஆண்டவரை And I ஸ்தோத்திரிக்கிறேன். thank God for that. அவர் போதகரின் மகளாக பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு தெரியும், I knew because I grew up as a pastor's daughter. அநேக சபையில சண்டை நடக்கும். There'll be a lot of fights in நான் எவ்வளவு churches. சீனியரா இருக்கேன், எத்தனை வருஷம் இந்த சபையில இருக்கிறேன். I've been so senior. I've been here for so many years. இல்ல It is பிரியமானவர்களே, not like that. ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்மளுக்கு தேவை. We need spiritual maturity. அப்ப நம்ம சின்ன பிள்ளைகளை போல ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்குமாயே, If we have the mentality of small children, நம்மளுக்குள்ள என்ன இருக்கு? அது ஒரு மனதை பிசாசானவன் குலைத்து விடுவான். the Satan will disrupt our ரொம்ப togetherness. கவனமாக நம்ம இருக்க We need வேண்டும். to be very careful about it. வேகமாக நான் முடிக்கிறேன். I'll finish this. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், The next thing, ஒரு மனதை சபையில ஒரு மனதை குலைக்கிறதற்கு எதிரியானவன் கொண்டு வருகிற தந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the next thing that Satan brings into our church that disrupts our togetherness, சொல்லுமா? கம்பேரிசன் அண்ட் ஜெலசி, பொறாமையின் ஆவி. சில வேளையில நம்ம மற்றவர்களோடு கூட நம்மள என்ன செய்யறது? கம்பேர் பண்ணி பார்க்கிறது. most of the times we compare ourselves with others. இதெல்லாம் எதிரியானவன் கொண்டு வருகிற காரியம். This is all Satan's doing. எப்படி ஒரு சபையினுடைய ஒரு மனதை கெடுக்கலான்னு எதிரியானவன் கொண்டு வருகிற காரியம். This is the things that Satan brings to destroy the church. நம்முடைய சரீரம் தான் சபை எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? What the church equals to? எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? What is the church equal to? சபை எதுக்கு? சரீரத்துக்கு. It equals to the body. கையை கண்ணை பார்த்து சண்டை போடுது. If the eye fights with the நீ மட்டும் ஹைட்டா இருக்கிற,
You are so tall. நீ மட்டும் மேல இருக்கிற, Why are you so high? நான் மட்டும் கீழே இருக்கிறேன். I'm so low. கண்ணுக்கு மட்டும் விதவிதமான லோஷன் போடுறாங்க. They are putting different things to the eye. கை அவ்வளவா ரொம்பவே அவங்க எதுமே டேக் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. And they do not really take care of their hands. ரெண்டு சண்டை போட்டா என்ன ஆகுறது? And if the two fight, what will happen? ஒவ்வொருவரும் சண்டை போட்டா என்ன ஆகுறது? If each organ fights with another, what will happen? சரீரத்திலே அப்படிதான். And that is the same thing with the கையோட church. வேலையை கை செய்யணும். The hands must do its work. கண்ணோட வேலையை கண்ணு The செய்யணும். eyes must do its work. மாத்தி மாத்தி செய்யக்கூடாது. It cannot do differently. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளாக விசேஷமான ஒரு தாளந்துகளை விசேஷமான காரியத்தை ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கார். God has given a special talent in each and every one of us here. ஹalleluya. கால் முக்கியம் இல்லைன்னு கையை சொல்ல முடியாது. The hand cannot say that the leg is not கண்ணு important. முக்கியம் இல்லைன்னு மூளை சொல்ல The முடியாது. brain cannot say that the eye is not important. எல்லாமே நம்மளுக்கு வேணும். We need everything. போய் கேட்டு பாருங்க, ஒரு கால் இல்லாதவங்களுக்கு அதனோட கஷ்டம் என்னன்னு போய் கேட்டு பாருங்க. Go ask a person without a leg what is the difficulty. கை இல்லாதவங்களுக்கு கஷ்டம் என்னன்னு கேட்டு பாருங்க. Go ask the difficulty of someone who has no hands. உறுப்பு ரொம்ப முக்கியமானது. All organs are important. அதே போல தான் கர்த்தருடைய சபையிலே And that is the same thing in the church. எல்லாரும் விசேஷமானவர். Every single person is important. ஹalleluya. Hallelujah. தேவல அவங்க பண்றதெல்லாம் நானும் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. We should not think that we should do what other people are எனக்கு doing. என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ What God has given me, அதை நான் செய்ய வேண்டும் என்று நம்ம இருக்கணும். we need to be in a mentality such that we do it. எனக்கு ரொம்ப மியூசிக் ப்ளே பண்ணனும் ரொம்ப ஆசை. I have a wish for playing music a lot. அப்ப நான் என்ன பண்ணேன், மணி கணக்குல உட்கார்ந்து அப்படியே நோட்ஸ் எல்லாம் பார்த்து யூடியூப்லாம் பார்த்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். I will practice a lot of times using YouTube and other things. அப்ப நான் என்னதான் வாசிச்சு வர்ஷிப் பண்ணாலும் என்னால ஆண்டவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணவே முடியாது. No matter how I play and worship, I cannot feel the presence of God. ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். And the Holy Spirit talked to me. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ எவ்வளவு நேரம் கொடுத்த? How much time did you give to the word? ஆண்டவருடைய வார்த்தையில நீ அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றியா? Are you spending much time for your இதுல நேரத்தை word? செலவு பண்ண நான் உனக்கு வைக்கல. I did not keep you to spend times on these things. அதுக்கு சரி எனக்கு கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சா போதும், நான் அதோட அதை விட்டுட்டேன். And I stopped thinking that it should be enough doing the basics. அதே போல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் எனக்கு என்ன ஆண்டவரேன்னு சொல்லி நாம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதை போதுமென்ற மனதுடனே கூட தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். And we should be the same, doing what God has given each and every one of us. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. அடுத்து நம்ம பார்க்கிறோம், அடுத்தது பாருங்க, மன்னிக்க முடியாத ஒரு தன்மை. We have unforgiveness. இந்த மாலை வேளையில உங்கள்ட்ட நான் கேக்குறேன், This evening I ask you, இந்த இடத்துல ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிற நாம each and every one of us sitting in this church, யாராவது நான் இவங்க கிட்ட நான் பேசவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, if you have a person that you haven't talked to in a long time, அப்படி நமக்கு ஒரு எண்ணம் உள்ளத்துல இருந்தால், if you have a thought like that, ஆவியானவர் நம்ம மத்தியில அசைவாட முடியும். the Holy Spirit cannot work amidst us. ஒருத்தர் அப்படி இருந்தா கூட, Even if one person is like that, whole சபையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை இழக்க கூடும். The whole church will be losing the Holy Spirit. சபையானது எவ்வளவு ஒரு முக்கியமாக ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். How God prioritizes the church. நமக்கு விரோதமாக நம்ம காரியங்களை நாம மன்னிக்க வேண்டும். And we need to forgive the things that are against us. மன்னிக்க முடியாத கசப்பு வெறுப்பு உள்ளத்துல இருந்ததுன்னா அது ஆவியானுடைய அசைவாடுதலை அதை என்ன செய்யும், பிளாக் பண்ணிடும். If we cannot forgive others, the Holy Spirit will be blocked from our life. ஒருவேளை இந்த மாலை வேளையில, in this time, in this evening, யாருக்காவது யார் மேலேயாவது மன வருத்தம் இருந்ததுன்னா, if you cannot forgive a certain person, கண்களை மூடி ஆண்டவர்ட்ட கேட்போமா? let us ask God, ஆண்டவரே நீர் என்னை மன்னியும் ஆண்டவரே. Lord, forgive me. எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது மனத்தாங்கல் மனதுல இருக்குமாயே, if you cannot forgive a thing, அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, they have done இவங்க this, அப்படி நடந்துட்டாங்க, they have been like இவங்க this, அப்படி பேசிட்டாங்க, they said this, ஆண்டவரே தயவா என்னை மன்னியும், Lord, forgive me, எனக்கு மன்னிக்க உதவி செய்யும். help me to forgive. மனதார ஜெபம் பண்ணுவோமா? ஆவியானவர் ஒரு சபையில அசைவாட நான் தடையா இருந்திர கூடாது. We should not be a disruption for the Holy Spirit to work in தனிநபராக church. நான் தடையா இருந்திர கூடாது. I should not be someone to block the Holy யார் Spirit. மேலேயாவது மன்னிக்க முடியாத கசப்பு இருக்குமாயே, If you cannot forgive someone, ஆண்டவர்ட்ட கேட்போம், ஆண்டவரே let's ask மன்னிங்க, God, ஆண்டவரே ஒரு விசை என்னை மன்னியும் God, ஆண்டவரே, help me to forgive. ஆண்டவரே ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். Holy Spirit, help us. ஹalleluya.
இயேசுவின் நாமத்தில் ஆமென். In Jesus' most mighty name. கடைசியாக நம்ம பார்க்கிறோம். The last thing that we see. சேர்ந்து வாசிப்போமா? சத்தமா ஒரே மனதோடு கூட ஜெபிக்கலனா, If you do not pray in the same spirit, அந்த இடத்திலே ஒரு மனம் இருக்காது. in that place there will not be togetherness. எந்த இடத்துல விசுவாசிகள் சேர்ந்து ஜெபிக்கிறது நின்று போகிறதோ, When the time stops, when believers come together and pray, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு மனதை எதிரியானவன் அவன் தடுத்து விடுவான். Satan will destroy the togetherness. அதனாலதான் நம்ம சபையிலே எப்படியாவது முயற்சி செய்து நம்ம ஜெபத்தை வைக்கிறோம். And that is why we are taking much efforts to do prayers. அதனாலதான் காலை ஜெபத்தை வைக்கிறோம். That is why we have early morning ஆண்டவரை prayers. ஸ்தோத்திரிக்கிறேன். And I praise God for 20 that. 25 பேர் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து சபைக்காகவும் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாங்க There ஜெபிக்கிறோம். are at least 20 people praying for the church every day. ஜெபம் இல்லை என்றால் If there's no prayer, எதிரியானவன் ஈஸியா உள்ள நுழைஞ்சிரும். Satan will easily come in. அதனாலதான் நம்ம சபையாக ஜெபிக்கிறது மிக மிக முக்கியமா And இருக்குது. that is why us praying as a church is really ஒரு பெரிய important. ஆர்கெஸ்ட்ரா இருக்குன்னு வெச்சுக்கோமே. If there's a huge orchestra here, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கேல்ல வாசிச்சாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ருதியில பாடினாங்கன்னா, அது ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். if each person plays in a different tune, it will not be like an orchestra. ஜெபம்தான் ஒரு சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒருமுகப்படுத்தும். And prayer is what brings everyone together. ஜெபம்தான் ஒவ்வொருத்தரையும் ஒன்று சேர்த்து ஒரே மனதாக ஒரே சிந்தையாக செயல்பட சபை ஜெபமானது உதவி செய்யும். Prayer is what helps us to think in the same mind. அடுத்த படம் போடுங்க. சோ இதுல என்ன தெரியுது? இது என்னது? What building is this? பாரிஸ் ஹாலா? பாபேல். வெரி குட். இது என்னது? This is the Tower of Babel. பாபேல் கோபுரம். பாபேல் கோபுரம் எப்ப கட்டப்பட்டது? When was this tower built? நோவா காலத்துல வெள்ளம் வந்துச்சுல, There was a flood in Noah's எல்லாரும் time அழிஞ்சு போயிட்டாங்கல்ல. and everyone was destroyed, right? அதுக்கு அப்புறமா எத்தனை பேர் மட்டும் காக்கப்பட்டாங்க? After that, how many people were left? எத்தனை பேர்? How many people were 8 saved? பேர். Only 8 people. அந்த 8 பேர் சாம், காம், யாபேத், இவங்க 3 பேர். இந்த 3 நோவாவுடைய பிள்ளைகள் மூலமாக நிறைய சந்ததி வந்தது. And there were a lot of generations formed from 3 of Noah's அவங்க sons. எல்லாம் சேர்ந்து பெரிய கோபுரத்தை கட்டினாங்க. And all of them together, they built the Tower of Babel. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாம, But they did not listen to the word of ஒண்ணா God. சேர்ந்து நாங்க வானம் வரைக்கும் கோபுரத்தை கட்ட போறோம்னு ஒரே மனதோட வேலை செஞ்சாங்க They எல்லாரும். started working to build a tower that reaches the skies. அவங்க ராங் யூனிட்டி, தவறான நோக்கத்தோடு அவங்க ஒரு மனமா செய்யும் போது They were doing this together for the wrong purpose. எப்படி நாங்க ஒண்ணா வேலை செஞ்சாங்க? They worked together. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. If they understood each வேக other, வேகமா இந்த ப்ராஜெக்ட் வேகமா போச்சு. they finished the project really fast. ஆண்டவர் பார்த்தாரு. But God saw, என்ன விட்டுட்டு நீங்க எல்லாம் பில்டிங்கா கட்டுறீங்க? are you building a tower without me? நான் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்களா? Are you doing a thing without me? அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை ஆண்டவர் உண்டாக்குனார். And God brought in confusion. கன்ஃபியூஷன் வந்த உடனே என்னாச்சு? What happened after there was confusion? நீ செங்கல் எடுத்துட்டு வாப்பா அப்படினா அவன் தண்ணி எடுத்துட்டு வரான். Because they spoke in different languages, they did not understand each இதை இப்படி other. புடி அப்படினா அவன் தொப்புன்னு கீழ போடுறான். If someone asked them to hold something, they will drop it. ஒருத்தர் பாஷை ஒருத்தருக்கு புரியல. No one could understand what the other person was saying. என்னாச்சு? What happened after எல்லாமே that? உடைஞ்சது. Everything fell அந்த apart. இடத்துல பெரிய பிளவு உண்டாச்சு. There was a huge hole there. கடைசில என்னாச்சு? வேலையே நின்னு போச்சு. And the whole project stopped. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேலையே நின்னு போச்சு. The whole project stopped. ஒரு மனம் ஒரு இடத்துல இல்லைன்னா, If there's no togetherness in one place, அந்த இடத்துல எதுவுமே மூவ் ஆகாது. nothing will move on from நம்ம there. சபையில டேலண்டான பாடகர்கள் இருக்கலாம். There can be many talents in our மிக church. திறமையாக பிரசங்கம் பண்றவங்க இருக்கலாம். Can be people who preach beautifully. நேர்த்தியாக மியூசிக் வாசிக்கிறவங்க நேர்த்தியா வாசிக்கலாம். They can be great musicians. நல்ல அவங்க ரொம்ப பொட்டன்ஷியல் லீடர்ஸ் இருக்கலாம். There can be a lot of potential leaders. ஆனால் அவங்களுடைய இருதயங்கள் பிளவுபட்டு வேற நோக்கத்தோடு செயல்பட்டுச்சுனா, But if their hearts work in different purposes, அவங்களுக்குள்ளாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்ந்துட்டே இருந்துச்சுனா, there will be misunderstanding growing in them. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில இழுத்து கொண்டு போனா, Each person will go in a different direction. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலை ஸ்லோ டவுன் ஆகும். And the work of the kingdom will start to slow down. எப்படி பாபேல் கோபுரத்தோட வேலை ஸ்லோ டவுன் ஆகி நின்னு போச்சு, How the working on the Tower of Babel slowed down, அதே போல it is the same.
ஒரு மனம் நம்ம படலைனா if we are not together, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை ஸ்லோவாகும். the work of the kingdom will start to slow down. கண்ணீரோடு கூட நான் உங்ககிட்ட சொல்றேன். I'm saying this in tears. இப்போதான் 3 வருஷம் நம்ம 3 வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடணும். We just celebrated our 3rd year anniversary. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children of God, பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறது ஒற்றுமை. the Holy Spirit wishes unity. ஒரே ஒரு ஒரு ஸ்டிக்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா, If you give me one single stick, ஈஸியா உடைச்சிருவேனா? I'll be ஈஸியா என்னால உடைக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? 10 குச்சை ஒரு பண்டில் பண்ணி நீங்க என்கிட்ட கொடுக்குறீங்க. If you give me a bundle of sticks, 10 ஸ்டிக்க சேர்த்து ஒரு பண்டிலா என்கிட்ட கொடுக்குறீங்க, என்னால உடைக்க முடியுமா? will I be able to break that bundle? முடியுமா? முடியாது. I will not be able to. பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children of God, பிசாசோட தந்திரம் என்னன்னா, what Satan's objective, மெதுவா ஒருத்தர் அப்படியே தூர கொண்டு போவான். bring one person away from the crowd. தூர கொண்டு போவான். He will bring someone far away. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அனலை இழக்க பண்ணுவான். And he will slowly start to put out அவன் the தூர fire. கொண்டு போறதுக்கு அநேக காரியங்களை காதுல சொல்லுவான். He will say a lot of things to bring the person out. அந்த சர்ச்சில் அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அநேக காரியங்களை காதுல சொல்லி கொண்டு இருப்பான். There's nothing right in that church. அப்படியே ஒதுக்கி கொண்டு போவான். And he will bring them away. அப்படியே அனலை இழக்க செய்வான். He will put out the fire slowly. அவனுக்கு பிரியமானதை அவன் செய்வான். He will do what he wishes. நாளடைவுல பார்த்தா, And the next, if we see in the following days, வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. there will be nothing happening in their lives. சபையிலும் அதே நிலைமை இருந்ததுனா, And if there's the same situation in church, ஆவியானவர் அசைவாட முடியாது. the Holy Spirit cannot work ஆதி amongst us. திருச்சபை அவ்வளவு வல்லமுள்ளாக இருந்ததுக்கு காரணம் என்ன The அப்படினா, reason why the early church was so powerful, ஜனங்கள் ஒரே மனதோடு இருந்தாங்க. people were the same mind, ஜனங்கள் ஒரே எண்ணத்தோடு இருந்தாங்க. people the same ஒரே நோக்கத்தோடு vision, இருந்தாங்க. people the same ஒற்றுமை objective. இல்லாத குடும்பம் அழிந்து போகும். A family without togetherness will be destroyed. ஒரே மனது இல்லாத குடும்பத்திலே ஆவியானவர் அசைவாட முடியாது. A family without the same mind, Holy Spirit cannot work there. ஒரே மனம் இல்லாத சபையிலும் ஆவியானவர் அசைவாட முடியாது. A church without unity, Holy Spirit cannot work there. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இத்தனை காரியம் நம்ம பார்த்தோம். ஒரு விஷயம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். என்ன சின்ன கீறல் என் மனசுல இருக்கிறது, என்ன காரியம் என் மனசுல உறுத்தி கொண்டு இருக்கிறது, யார் மேல நான் மனத்தாங்கலா இருக்கிறேன். ஆவியானவர் எனக்கு வேண்டும். இந்த ஆதி திருச்சபையில நடந்த அதே வல்லமையின் ஆவியானவர் எங்களுடைய சபையில ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, ஏன் என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? ஆவியானவருடைய அசைவாடுதல் வாழ்க்கையில இருக்க என்னெல்லாம் சரி பண்ணணுமோ அதெல்லாம் சரி பண்ணும் பொழுது கர்த்தர் உன்னை வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு மனமானது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. இந்த ஒரு மனம் வேணும்னா தாழ்மை வேண்டும், தாழ்மை வேண்டும், விட்டு கொடுக்கணும், இறங்கி போகணும். மன்னிக்கிற மனம் வேண்டும், தியாகம் செய்யணும், ஜெபம் வேணும், இணைந்து ஜெபிக்கணும். நீ பெரியவன், நான் பெரியவன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன், நான் முன்னாடி, நான் சீனியர், நீ ஜூனியர், எனக்கு நான் சூப்பரா பண்ணுவேன், நான் நல்லா பண்ணுவேன், உனக்கு தெரியல, இந்த எண்ணம் எல்லாம் இருந்ததுன்னா ஆவியானவருடைய அசைவாடுதலை பார்க்க முடியாது. சபையானது ஒரு மனதோடு கூட இருக்கும்போது அது வலிமையுள்ளதாய் மாறும். அந்த சபைக்கு விரோதமாக உருவாகிற எல்லா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாமல் போகும். இந்த சபையை ஆண்டவர் இந்த மாநிலத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த சபை வளரும், அந்த சபை ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அமைதியா நீங்க உட்கார்ந்து இருக்கிறத விட ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த இடத்துல நாங்க தவறுகிறோம், எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்கல, இறங்கி போல, நான் கை கோத்து நிக்கல, தேவ ராஜ்யத்துக்கு நான் இணைந்து செயல்படல,
ஒரு உறுப்பு மட்டும் தனியா நின்னுச்சுன்னா ஆண்டவர் அதை விரும்புகிறது இல்ல. இணைந்து கையோட கால், காலோட இருதயத்தோட கண்ணு, மூளை எல்லாம் சேர்ந்து செயல்படும் போது அது உடம்பு ஹெல்த்தியா இருக்கும், அந்த சர்ச் ஹெல்த்தியா இருக்கும். அவரோட கேப்பமாப்பா எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முடிந்தால் எழுந்து நின்று உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கரங்களை நீங்க கோர்த்து இணைந்து நம்ம ஜெபிக்க போறோம். இணைந்து ஜெபிக்க போறோம். ஒருவேளை யார் மேலேயாவது உங்களுக்கு மன வருத்தம் இருந்தா போய் நீங்க அவங்களோடு கூட கரம் கோர்த்து ஜெபிங்க. இணைந்து பக்கத்துல இருக்கிறவங்க கரங்களை கோர்த்து ஹல்லேலூயா ஜெபிங்க. ஆண்டவரே, ஒரே மனம், ஏக சிந்தை. நான் ஆண்டவரே, நான் தடையா இருந்துடக்கூடாது. நான் இந்த சபையின் ஆசீர்வாதத்துக்கு தடையா நான் இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, தாழ்மையின் இருதயத்தை எனக்கு தாரும்.